ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பவிஷ்னோடைய லாஸ்ட் டே ஸ்கூலு. சீக்கிரமாக வேறு ஸ்கூல் முடியுது 11:30க்குலாம். ஸோ இப்போ வந்து கேட்டுக்கிட்ட போய் கூட்டுற போகிறேன், விசிடி கேட்டுக்கிட்ட போய் கூட்டுற போகிறேன். மழை வேறு வந்துட்டு இருக்கா. இப்போ தான் கொஞ்சம் நின்றுருக்கு, இருந்தாலும் கொடையை கையில் எடுத்துக்கலான்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். ஸோ மழை வருதுன்னு சொல்லி வருஷம் வந்து வீட்லேயே விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ போய் பவிஷை வந்து பிக்கப் பண்ணிட்டு வர போகிறேன். ஓகே, போய் கூட்டிகிட்டு வந்துட்டு அப்புறமா பார்க்கலாம். யாருமே இல்லாமல் ரோடே அப்படியே அமைதியாக இருக்குது. மழை பெஞ்சிருந்ததுனால செடி எல்லாம் பார்த்திங்கட்டு பச்சை பசேல் நிறைய அழகாக இருக்குது. பூவெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஓகே, தேங்க்யூ, பாய் 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 ஏ பாய். வா போகலாம். பஸ் வரலேன்னு இப்போ தான் போகலான்னு நினச்சேன். போங்க போங்க, முன்னாடி போங்க. ஸ்கூல் முடிஞ்சிச்சா? ஃபஸ்ட்டு கிரேட் ஓவரா? இங்கே பாரு, என்னை பாரு, ஃபஸ்ட்டு கிரேட் ஓவரா? என்னாச்சு? எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியும். சரி சரியா போயிருண்டா. ஐயா வா, நல்ல வேலை. சரி சரியா போயிடுவா. உங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு வா. நீ ஹாய் சொல்லிட்டு வா. எல்லாமே சார். மூவி பார்த்தீங்களா? நீ தான் நேற்றே சொன்னி இன்னைக்கு மூவி சொல்லியிருக்காங்கன்னு. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துருக்கீங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வருஷத்தை முடிச்சிட்டீங்க. ஃபஸ்ட்டு கிரேட் முடிச்சாச்சு. இனிமேட்டு 2 வருஷத்துக்கு இந்த கழுதையை நான் கட்டி மேய்க்கணும். மவளை இனிமேட்டு வீட்டு சோறு தாட்டி உனக்கு 3 வேலை வச்சு வாங்க போகிறேன். இரு, காயை சாப்பிட மாட்டேன்றடி. பவிஷ்னாவுக்கு வந்து காயெலாம் வந்து சுத்தமாக பிடிக்காது. அதனால் வந்து சாப்பிடவே மாட்டா. லஞ்ச் வந்து நான் பாப்பா பார்த்துட்டு எழுந்திரிக்காததுனால நைட்டில் பாப்பா தூங்க மாட்டாள். அதனால் வந்து ஸ்கூல் ஃபுட்டே வந்து போட்டாச்சு. அதனால் அதில் வந்து எஸ்கேப் ஆகிட்டே இருந்தாங்க மேடம். இப்போ அவ்வளோதான், 2 மாதத்துக்கு வந்து மாட்டினா வச்சு செய்ய போகிறேன். கொடையை கீழே போட்டு தேய்ச்சிட்டே இருக்கா. சீக்கிரம் வா போகலாம். பாப்பா வீட்டில் இருக்கா? போகலாம். அப்பாடின்னு கேட்டு காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிற வேலை கிடையாது அப்பாவுக்கு. அப்பா கொஞ்ச நேரம் தூங்குவார் டெய்லி காலையில். இந்த லீவ்லையாவது பவிஷ்னாவுக்கு வந்து நிறையா வெஜிடபிள்ஸ்லாம் செஞ்சு கொடுத்து சாப்பிட வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. வா. கேஷுவலாக ஒரு அம்மா பொண்ணு பேசிக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த ஷார்ட்ஸில் வந்து பார்த்துருக்கீங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க.